வணக்கம், என் பேர் உமா மகேஸ்வரி. நான் ஒரு இந்து பெண். என் பேர் ஷெஹனாஸ் பர்வீன். என்னுடைய பேர் ரஞ்சினி ஜிண்டோ. நான் ஒரு கிறிஸ்டியனு. ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒன்றா நின்றா நம்மளால என்னமும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்தில் இருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா பேத்துக்குமே நீங்கள் இருக்கிற இடத்துக்கே சகர் சாப்பாடு வந்துட்டு தேடி வரணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பேர் சலீம். நான் தலைவர் ஜீவசாந்தி அறக்கட்டளை. இந்த சமத்துவ சகர் உணவகமாக கோவை மற்றும் அதை சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் தினந்தோறும் ஒரு 6000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நோன்பாளிகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இந்த பணியில் நாங்கள் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் ஒன்றிணைந்து செய்கிறோம். வணக்கம், என் பேர் உமா மகேஸ்வரி. நான் ஒரு இந்து பெண். நான் ஜீவசாந்தி அறக்கட்டளையில் வந்து ஒரு 10 வருஷ காலமாக நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சகர் உணவு யாருக்கெல்லாம் பயனடைகிறதுனா, ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களால சமைக்க முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றதுக்காக நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். என்னோட வேலை என்னென்னா, பெண்களுக்கு ஹாஸ்டலில் தங்கியிருக்க பெண்களுக்கு நான் கொண்டு போய் 30 நாளும் அவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னோட வேலை. என்னுடைய பேர் ரஞ்சினி ஜிண்டோ. நான் ஒரு கிறிஸ்டியனு. நான் இருக்கிற ஏரியா கொஞ்சம் அவுட்ரு. அந்த ஏரியாவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளோடு இருக்கிற அட்டெண்டர்ஸ் வந்து நோன்பு வச்சுருப்பாங்க. அவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொண்டு போய் கொடுக்குறது. படிக்கிற பொண்ணுங்க, ஒர்க் பண்ணுற உமன்ஸு, அவங்களுக்கெல்லாம் உணவு கொண்டு போய் கொடுக்குறது தான் என்னோட வேலை. என் பேர் ஷெஹனாஸ் பர்வீன், ஒருங்கிணைப்பாளர் ஜீவசாந்தி அறக்கட்டளை. நான் வந்து இப்போ காலையிலேருந்து 6 மணிலேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வர தொடங்கிடும். எப்படின்னா ஒரு 5000-6000 ஆர்டர்ஸ் டெய்லி வரும். காலையிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நாங்கள் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 15-20 டீம்ஸ்க்கு அது பிரித்து எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த ஆர்டர்னு கொடுக்க வேண்டியதான் என்னோட பொறுப்பு. என்னோட பேர் ஜெயந்தி, வழக்குரைஞர் ஜீவசாந்தி அறக்கட்டளை. ரமலான் காலத்தில் சஹர் உணவு கொடுக்கறது மட்டும் எங்களோட வேலை இல்லை. இந்த 30 நாள் தவிர்த்து வருடம் முழுவதும் நாங்கள் வந்து ரோட்டில் ஆதரவற்ற நிலையில் இருந்து கிடக்கிற உடல்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறோம். இந்த ஒரு 13-15 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 பாடி அடக்கம் பண்ணியிருக்கிறோம். கொரோனா காலத்தில் மட்டும் ஒரு 2500 பாடி கிட்ட வந்து நாங்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உடலுமே வந்து ஹிந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ முறைகள் படி வந்து அடக்கம் பண்ணுறோம். இந்த ரமலான் மாதத்தில் சகர் உணவு தேவைப்படக்கூடிய நோன்பாளிகள் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம். அருகில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் இந்த சமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உணவு பெற்று செல்லலாம். தொலைவில் இருக்கிறவங்களுக்கு நாங்களே வந்து தேடி சென்று உணவு வழங்குவோம். மேலும் இந்த பணியில் வந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னா எங்களோட சேர்ந்து இங்கே வந்து பணியாற்றலாம். இல்லை பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவி செஞ்சால் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் வழங்கும் மூலம் நீங்கள் முழு நோன்பாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தந்துடுவாங்க. நாங்கள் பிரார்த்தனிக்கிறோம். நோன்பு காலங்களில் சகர உணவை தவிர்த்து பல உடல்களை வந்துட்டு ஆதரவற்ற உடல்களை வந்துட்டு நல்லடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில். அதோட மட்டும் இல்லாமல் தினந்தோறும் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அணையா அடுப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தினந்தோறும் ஒரு ஆதரவற்றவர்களுக்காக 300 பேத்துக்கு